சின்ன மருமகள் சீரியல் அப்கமிங் எபிசோட்ல இங்க தமிழ் வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. போச்சுங்க. இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதுன மாரி தான். மாமா வேற கிளம்பி இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காரு. அவரு வந்தாரு அப்டின்னா, கண்டிப்பா நம்மளால உள்ள போகவே முடியாது. நான் எழுதுன மாரி தான் அவ்வளோதான். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க தமிழ் வந்துட்டு சேதுகிட்ட அழுதுட்டே பேசிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது சேதுக்கு ஒரு சைடு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் தான் இங்க சேது சொல்றாரு, "சரி நீ அழுகாத, இரு பார்த்துக்கலாம். என்ன நடக்குது பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி சேது சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க ஸ்கூலுக்கு வெளியில கார் வர சவுண்ட் கேக்குது. அந்த கார்ல போலீஸ் ஜீப் சவுண்ட் கேக்குது. அப்பதான் எங்க சேது வந்து கணிச்சுறாரு. அப்பதான் வந்துட்டு இருக்காரு இந்த ஸ்கூலுக்கு. நம்ம இப்பயே ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சேது தமிழ கூட்டிட்டு போயிட்டு ஓரமா ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க ஒளிஞ்சிக்கும்போது தான் இங்க ராஜாங்கமும், சன்னாசியும் போலீஸ் பாதுகாப்போட இங்க ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க கார்ல. அப்பதான் வந்துட்டு இங்க சேது வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்றாரு. "எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்கு. நீ பண்றியா?" அப்படிங்கிற மாரி இங்க சேது கேட்கிறாரு தமிழ்கிட்ட. அப்பதான் இங்க தமிழ் சொல்றாங்க. "என்னங்க சீக்கிரம் சொல்லுங்க. அங்க வேற லேட் ஆகுது. நம்ம போணும். நான் இன்னைக்கு எக்ஸாம் எழுதியே ஆகணும்." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் பேசிட்டு இருக்காங்க. "சரி, இந்த மாஸ்க் நீ போட்டுக்கோ." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு தமிழ்கிட்ட ஒரு மாஸ்க் குடுக்குறாரு. இந்த மாஸ்க்க போட்டுன்னு, "நீ அப்படியே உள்ள போயிடு. நான் வந்துட்டு அப்பாவோட காரு பின்னாடியே வந்துடுறேன். நீ உள்ள போகும்போது அப்பாவோட கண்ல மட்டும் மாட்டாம இரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சேது வந்துட்டு ராஜாவோட கார் பின்னாடியே உள்ள போயிறாரு. உள்ள போறதையும் அங்க வாட்ச்மேனும் பாத்துறாரு. ஆனா வாட்ச்மேன் பார்த்தம்போது, இங்க சேது கூப்பிடுறாரு. ஆனா சேது வந்துட்டு அதுல காதுலயே வாங்காத மாரி போயிறாரு. உடனே இங்க சேது கார் பின்னாடியே வரவும், இந்த பக்கம் தமிழ்செல்வியும் வந்துட்டு ராஜாவ பக்கத்துலயே நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது தான், அங்க இருந்த வாட்ச்மேன் வந்துட்டு தமிழ வந்து கூப்பிடுறாங்க. "ஏம்மா நான் உன்ன முன்னாடியே வந்து வெளியில போ சொன்னேன்ல. இப்ப எதுக்கும்மா உள்ள வர நீங்க? லேட் ஆயிடுச்சு. நீங்க வெளியில போங்க." அப்படிங்கிற மாரி இங்க வாட்ச்மேன் வந்து தமிழ்கிட்ட சொல்லவும், உடனே அங்க காருக்குள்ள உட்காந்துருக்க ராஜாங்க வந்து இத பார்த்துட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே, "என்ன ஐயா என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி வாட்ச்மேன்ட்ட கேட்கவும், "இல்லங்க ஐயா, இவங்களுக்கு 10 மணிக்கு பரீட்சை. ஆனா இவங்க வந்துட்டு 10:15க்கு வராங்க. அதான் நாங்க வெளிய போ சொல்ட்டோம். மேல் இடத்துலருந்து உத்தரவு வந்திருக்கு ஐயா. இந்த மாரி 10 மணிக்கு மேல கேட்ட தொறக்கக்கூடாது அப்டி சொல்ட்டு. அதனால தான் எப்பவும் சொல்லிட்டு இருக்கோம்." அப்டிங்கிற மாரி இங்க ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க பக்கத்துல தமிழ்ச்செல்வி நின்னுட்டு இருக்காங்க. இங்க தமிழ் வந்துட்டு மாஸ்க் போட்டதுனால இங்க ராஜாங்கத்துக்கு எதுவும் தெரியல. உடனே இங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, "இல்லங்க, நாங்க வர வழில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. ஆனா இவரு உள்ளே விடமாட்டாரு." அப்டிங்கிற மாரி இங்க தமிழ் வந்துட்டு ராஜாங்க சொல்றாங்க. அது ராஜாங்கம் வந்துட்டு, "என்னங்க ஐயா விடுங்க. அவன் தான் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சொல்றான்ல. அதுவும் லேட் ஆயிடுச்சு. அந்த புள்ள போட்ட விடுங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் வாட்ச்மேன்ட்ட சொல்லவும், இங்க வாட்ச்மேன் வந்துட்டு இங்க தமிழ அனுப்பி வச்சுறாரு. இதெல்லாம் ஓரமா நின்டு இங்க சேது வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. போச்சு தமிழ் நல்லா மாட்டிட்டா அப்பாகிட்ட. இப்ப எல்லாமே சொதப்ப போகுது அப்படிங்கிற மாரி, இங்க ஓரமா நின்டு இது எல்லாத்தையும் சேது பார்த்துட்டு இருக்காரு. சேது இங்க பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க தமிழ்ச்செல்வி ஏதோ ஒண்ணு சமாளிச்சுட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. கிளம்பிட்டு இங்க எக்ஸாம் எழுதவும் தமிழ்ச்செல்வி போயிட்டுருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி கூப்ட்டு, "அப்பாகிட்ட என்ன பேசியிருந்த? அவரு உன்ன கண்டுபிடிக்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாரு. "இல்லங்க, அவரு எதுவும் கண்டுபிடிக்கல என்ன. நான் மாஸ்க் போட்டதால அவருக்கு எதுவுமே தெரியல நான் தான்ட்டு. அவரு தான் என்ன அனுப்பி வச்சாரு வாட்ச்மேன்ட்ட பேசி." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சேது சொல்றாரு, "சரி, சரி ஏதோ ஒண்ணு. நீ போயிட்டு சீக்கிரம் எக்ஸாம் எழுதிட்டு வா. நான் வெளியில இருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க சேது அனுப்பி வச்சுறாரு. இங்க சேது அனுப்பி வைக்கவும், இங்க தமிழ்ச்செல்வி உள்ள போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாவும் வந்துட்டு, இங்க ஸ்கூல் உள்ள வந்து போயிட்டுருக்காங்க. அந்த புத்தக கண்காட்சிலாம் வந்துட்டு ஏற்பாடு எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி பார்க்கறதுக்காக, இங்க ராஜாங்கம் உள்ள போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் சேது வந்துட்டு தமிழ்செல்வி உள்ள அனுப்பிவிட்டு வெளிய வந்துறாரு. வெளிய வந்த சேது வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு வெளியில இருக்க கிரவுண்ட்ல வந்துட்டு நடமாட்டிருக்காரு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் இங்க ராஜாங்கமும் வந்துட்டு அங்க தான் நின்னுட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே இங்க சேதுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. "என்ன அப்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்காரு?" அப்படி சொல்ட்டு. இங்க சேது அங்கருந்து கிளம்ப பார்க்கும்போது தான், இங்க ராஜாங்க வந்துட்டு சேதுவ பார்த்துறாரு. சேதுவ பார்த்த உடனே, இங்க சேது ஐயா! அப்படின்ற மாரி இங்க ராஜாங்க கூப்பிடுறாரு. உடனே இங்க சேது வந்துட்டு, இங்க சேது ஒண்ணுமே தெரியாத மாரி ஸ்பீடா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ராஜாவ கூப்பிட கூப்பிட, இங்க சேதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம, ஒரு வழியா வந்துட்டு திரும்பி பார்த்துறாரு. திரும்பி பார்த்து, இங்க ராஜாங்க வந்துட்டு சேது வந்து கூப்பிடுறாரு. "என்ன சேது? என்ன ஐயா இங்க பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேலை இங்க?" அப்படிங்கிற மாரி, இங்க சன்னாசி, சேது மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேதுக்கு வாட்ச்மேன் சொன்ன விஷயம் ஒண்ணு ஞாபகம் வருது. அப்பா வந்துட்டு இந்த புத்தக கண்காட்சி எப்படி நடக்குதுன்னு சொல்ட்டு பார்க்க தானே வந்திருக்காரு. நம்ம அதையே சொல்லி சமாளிச்சுருவோம் அப்படின்னு சொல்ட்டு, இங்க சேது வந்துட்டு ராஜாங்க பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. "அது ஒண்ணும் இல்லப்பா. நீங்க இந்த ஸ்கூலுக்கு புத்தக கண்காட்சி எப்படி நடக்குது, ஏற்பாடுலாம் எப்படி நடக்குது பார்க்க வரேன்னு சொல்ட்டு, எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதான் நானும் கிளம்பி வந்தேன். உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு சொல்ட்டு. வேற எதுவும் இல்லப்பா." அதுக்கப்புறம் என் ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு. "ஏன் சேது என் மேல உனக்கு அவ்வளோ அக்கறையாய்யா? எனக்கு தான் இவ்ளோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம என் தம்பி சன்னாசி வேற என் கூட இருக்கான். இவன் தான் எனக்கு போதாதையா? நீ வேற எனக்கு பாதுகாப்பா வந்துட்டு வந்து நிக்கணுமா என் கூடவே?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் இங்க சேதுவ பார்த்து கேட்கவும், "அது ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு வரணும்னு தோணுச்சு. அதான் வந்துட்டேன் கிளம்பி." அப்படிங்கிற மாரி இந்த ராஜாங்கத்திட்ட சேது சொல்லிறாரு.
சரியா, சரியா அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் சொல்லி முடிச்சுறாரு. அதுக்கப்புறம் தான் எங்க ராஜாங்கம் அப்பத்தா பார்த்து கேட்கிறாரு. ஏன்யா சேது அப்பத்தா வந்துட்டு கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டியா ஹாஸ்பிட்டலுக்கு? என்ன சொன்னாங்க டாக்டர்? அப்படிங்கிற மாரி. இங்க ராஜாங்கம் அப்பத்தா பார்த்து கேட்கவும், சேது என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுருக்காரு. அப்பதான் இங்க சேது சொல்றாரு, "இல்லப்பா இன்னைக்கு நான் அப்பத்தா வந்துட்டு நான் கூட்டிட்டு போல. அப்பத்தாவ நான் தான் கூட்டிட்டு போகணும்னு நெனச்சேன் காலையில. ஆனா அப்பத்தா வந்துட்டு என்ன வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. வீட்ல வந்துட்டு ஈஸ்வரி சின்னம்மாவையும், சாவித்திரி அத்தையும் அது மட்டும் இல்லாம தாமர வந்து கூட கூட்டிட்டு போயிறாங்க. அவங்க தான் வந்துட்டு அப்பத்தாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்கப்பா. அதனால தான் நான் இங்க வந்துட்டேன்பா." அப்படிங்கிற மாரி இங்க சேது ஏதோ சொல்லி இங்க சமாளிச்சுறாரு எங்க ராஜாங்ககிட்ட. அதுக்கப்புறம் எங்க ராஜாவும் வந்துட்டு, "சரி சேது, நீ கார்ல வந்திருக்கியா? இல்ல நம்ம கார்லயே வந்துறியா? வீட்டுக்கு கிளம்பி போலாம்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் சேதுகிட்ட கேட்கவும், அப்பதான் இங்க சேதுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம, "இல்லப்பா நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெளிய இருக்கு காரு. நான் அதிலயே வந்திருக்கேன்பா. நீங்க கிளம்பி போயிடுங்க. கார்லயே கிளம்பி போங்க." அப்படிங்கிற மாரி சேது வந்துட்டு சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாவும் வந்துட்டு, "சரியா நாங்க கிளம்பி போறோம். நான் முன்னாடியே போறேன். நீ பின்னாடி வந்துரு கார்ல." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாவும் சொல்லிட்டு, இங்க கார்ல ஏறிட்டு இங்க ராஜாவும் கிளம்பி போயிறாரு. இது ராஜாவும் கிளம்பி போகும்போது தான், இங்க சேதுக்கு அப்பதான் வந்துட்டு பெருமூச்சே வருது. எப்படியோ அப்பாவ சமாளிச்சு அனுப்பி வச்சுட்டோம். இந்த தமிழ் வேற எப்பதான் எக்ஸாம் முடியும் தெரியல. இவள தினமும் கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு ஒரு பிரச்சனையா வந்து மாட்டிக்கிறது. இவ எக்ஸாமே எழுதாம இருந்துடலாம். இவளுக்கோசரம் என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு தனக்குள்ளே பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ஒரு வழியா தமிழ் வந்துட்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வெளில வந்துர்றாங்க. இங்க தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் இங்க சேது தமிழ பார்த்து கேட்குறாங்க. "என்ன புள்ள எப்படி எக்ஸாம் எழுதுன?" அப்படிங்கிற மாரி. இங்க தமிழ் வந்துட்டு, நல்லா எழுதுனேங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் டைம் தாங்க பத்தல. நம்ம லேட்டா வந்தோம்ல. அதனால ஒரு சில விடைகள்லாம் விட்டுட்டேன்." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் வந்துட்டு சேதுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "நீ விட தான் விட்ட. மனத அப்பாகிட்ட நானே மாட்டியிருந்திருப்பேன். அப்பா என்ன பார்த்துட்டாரு." அப்படிங்கிற மாரி சேது சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க தமிழும் வந்துட்டு, "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா அப்பா பார்த்துட்டாரு. நான் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டேன். அவர பார்க்க தான் இங்க வந்தேன்." அப்படிங்கிற மாரி. "இப்பதான் அவரு கார்ல கிளம்பி போயிட்டுருக்காரு." அப்படின்ட்டு இங்க சேது வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "நல்ல வேளைங்க எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டீங்களே. அவரு மட்டும் பார்த்துருந்தாரு அப்படின்னா, அவ்வளோதாங்க." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. "அது எனக்கு தெரியும். நீ இதுக்கு மேல எக்ஸாம்லாம் எழுத வராத. அவ்வளோதான் நான் உன்ன கூட்டிட்டு வரமாட்டேன் இதுக்கு மேல. என்னால முடியல. டெய்லியும் இந்த மாரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, எப்ப அப்பா கிட்ட மாட்டுவோனோ, மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற பயத்துல என்னால இருக்க முடியாது. இது மாரி எக்ஸாம் எழுத வராத. இதோட கடைசியா இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி இங்க சேது ரொம்பவே கோவப்பட்டு இங்க தமிழ்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ் வந்துட்டு, "ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? அப்பத்தா தானங்க உங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் உங்கள கூட்டிட்டு வர சொன்னேன். நான் அப்பத்தாட்ட பேசிக்கிறேன். நீங்க வாங்க கிளம்பி போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தமிழ் சேது கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க சேதுவும் தமிழும் கிளம்பி போயிட்டுருக்கும்போது, அங்க ஒரு சேதுவோட கார் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு இங்க மெக்கானிக்கு. அதுக்கப்புறம் இங்க சேது வரதுக்குள்ள அந்த கார் மெக்கானிக் வந்துட்டு, சேதுவோட காரையும் எப்படியோ ரெடி பண்ணி முடிச்சுறாரு. ரெடி பண்ணி முடிக்கவும், இங்க சேது வந்துட்டு கரெக்டான டைம்ல அங்க வந்துறாரு. அங்க வந்துட்ட பிறகு இங்க மெக்கானிக் கிட்ட சேது கேட்குறாரு, "என்னங்க எல்லாமே முடிஞ்சிருச்சா? எல்லாமே ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், எல்லாமே சரியாயிடுச்சுங்க சார். எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க கார்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சேதுகிட்ட வந்துட்டு அந்த மெக்கானிக்கு கார குடுக்குறாரு. அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ கூட்டிட்டு உள்ள ஏறும்போது, அந்த பக்கம் ரோட்ல வந்துட்டு ராஜாங்க ஒருத்தர கார் வருது. அப்படி வந்துருக்கும்போது இங்க ராஜாங்க வந்துட்டு சேதுவையும் தமிழையும் அந்த கார்லயே பாத்துறாரு. பார்த்த உடனே இங்க ராஜாங்க வந்துட்டு கார உடனே நிப்பாட்ட சொல்லிட்டு கீழ இறங்குறாரு. கீழ இறங்கும்போது இந்த பக்கம் ராஜாங்கத்த வரத்த வந்துட்டு சேது பாத்துறாரு. அப்பா வராரு. "அப்பா வண்டி தானே இது." அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது, அங்க வந்து ராஜாங்க நடந்து வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சேது உடனே, "அப்பா வராரு." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. "என்னங்க சொல்றீங்க? வந்துட்டு இருக்காரா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா." அப்படி சொல்லிட்டு, இங்க ராஜாங்கம் வந்துட்டு சேதுகிட்ட கிட்ட வராரு. கிட்ட வந்த ராஜாங்கம் இங்க சேதுவ பார்த்து கேட்கிறாரு, "என்னய்யா சேது உன்ன அங்க பார்த்தேன். இப்ப நீ இங்க தமிழோட நின்னுட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் வந்து சேதுவ பார்த்து கேட்கவும், உடனே இங்க சேது வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம வாய் தடுமாறி நிக்கிறாரு. இந்த பக்கம் தமிழுக்கு வந்து என்ன புரியாம பயத்துல நின்னுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, "அது ஒண்ணும் இல்லப்பா. வீட்டுக்கு நீங்க போக சொன்னீங்கல்ல, நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். போன உடனே அங்க தமிழ் வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாப்பா வீட்ல. அதான் நான் வந்துட்டு வீட்ல யாருமே இல்லன்ட்டு, நானே கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்திருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் போயிட்டு இருக்கும்போது தான் இங்க தமிழ் பாதி தூரத்திலேயே வந்துட்டு மயக்கம் தெளிஞ்சிச்சுப்பா. உடனே என் கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. அத ரெடி பண்ண சொல்லி மெக்கானிக் கூப்பிட்டுருந்தேன். அதுதான்ப்பா வேற எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சேது தமிழ் வந்துட்டு மயக்கி போட்டு விழுந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிச்சுறாரு. அதுக்கப்புறம் தான் எங்க ராஜாங்க வந்துட்டு, "இல்லையா சேது, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாரி இல்லையா எனக்கு. அந்த புள்ள கையில என்ன பேப்பர், பேனாலாம் ஏதோ ஏதோ இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க சேது பார்த்து கேட்கவுடனே, உடனே இங்க சேது வந்துட்டு, "அது அது அது ஒண்ணும் இல்லப்பா. அது வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம்ல, அந்த பென்னு பேப்பர்ப்பா அது. அது டாக்டர் எழுதி குடுத்துருந்தாங்க. அதெல்லாம்பா அது." அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லி சமாளிக்கும். ஆனா எங்க ராஜாங்க வந்து நம்புற மாரி தெரியல. "இல்லையா சேது, எனக்கு ஏதோ உன் மேல சந்தேகமா இருக்குய்யா.
நீ ஏன் வீட்டுக்கு கிளம்பி வா, வீட்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த ராஜாங்கம், சேதுவும், தமிழையும் அந்த சைடு அந்த கார்ல வர வச்சுட்டு, இங்க ராஜாங்கம் அவருடைய கார்ல கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. போற வழி தான் இங்க சேது வந்துட்டு தமிழ்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம். அப்பாவுக்கு வந்து சந்தேகம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அப்பா கண்டுபிடிச்சுருவாரு. இப்ப வீட்டுக்கு போனோம் அப்டின்னா, அவரு நம்மள கேள்வி கேட்கிற கேள்வியே நம்ம எல்லாத்தையும் உண்மைய சொல்ற மாரி ஆயிடும். இப்ப நல்லா மாட்டிக்க போறோம். அவர் பழைய மாரி என்ட்ட பேசாம போறாரு. இதெல்லாம் நடக்க தான் போகுது. அப்டிங்கிற மாரி இங்க சேது ரொம்பவே கஷ்டப்பட்டு தமிழ்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு.